Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது, முதிரையின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக, தியானத்தின் மூலமாக. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து தசை இறுக்கம், கழுத்து வலி. இது நிறைய நம்ம பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நிறைய நேயர்கள் மீண்டும் மிகவும் வயதானவர்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய பலவிதமான முதிரைகள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே கழுத்து வலி வரும் பொழுது நுரையீரல் இதயத்தினுடைய இயக்கத்துக்கு சற்று குறைவாக இருக்கும். அங்கே பிராண ஆற்றல் குறையும் பொழுது நமக்கு கழுத்து வலி ஏற்படுகின்றது. இது ஒரு காரணம். ஆஸ்மா சைனஸ் அதிகமாக இருப்பவர்களுக்கும் அந்த கழுத்து வலி ஏற்படும். ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்ய முடியாதவர்கள், அவர்களுக்கும் அந்த மாதிரி நிலை ஏற்படும். நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பாடு அதிகமாக நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஏற்பட்டு தசவாயுக்களில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், அதன் காரணமாகவும் கழுத்து வலி ஏற்படும். உடல் இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும் சிலருக்கு. அப்போ அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்படுகின்றது. இது எல்லாமே சரி செய்யக்கூடியது. எல்லாமே பஞ்சபூதத்துக்குள் அடக்கம். இந்த உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். பிரபஞ்சத்தில் இருக்கிறது அதான். அப்போ நம்ம இந்த முதிரைகளின் மூலமாக இந்த பஞ்சபூத சக்திகளை சரிப்படுத்திட்டோம். அதன் மூலமாக ராஜ உறுப்புகள், உள்ளுறுப்புகள், இதயம், நுரையீரல் எல்லாத்தையும் நன்றாக இயங்க வச்சுட்டோம் அப்படின்னா கழுத்து தசை பிடிப்பு, கழுத்து வலி இல்லாமல் வாழ முடியும். நிறைய நபர்களுக்கு பலவிதமான ஆசனங்கள் செய்ய நேரம் இல்லாதவர்கள், அதேபோல் வயதானவர்களுக்கு கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே இல்லத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு 5 தடவை பண்ணலாம். சாப்பிட்றதற்கு முன்பாக, காலையில் ஒருக்க, சாப்பிட்றதுக்கு முன்பாக ஒரு 11 மணிக்கு, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாக 3 மணி, 5 மணி, இந்த மாதிரி அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக கழுத்து தசை பிடிப்பு நமக்கு சரியாயிரும். கழுத்து வலி வராமல் சிறப்பாக வாழ முடியும். இந்த பயிற்சி கழுத்து வலிக்கு மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற இந்த பயிற்சிகள் உடல் உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகளை திடமாக இயங்க செய்யும். ஆரோக்கியம் நம் கையில். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து கழுத்து தசை பிடிப்பு நீக்கக்கூடிய சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு கழுத்து தசை முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இல்லத்தில் உள்ளவங்க மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 நேரத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவா மூச்சை உள்ளெழுத்து, மெதுவா மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிடிப்பு, தசை பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அனுசாசன முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவா மூச்சை உள்ளெழுத்து, மெதுவா மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கைப்படி மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை இடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கழுத்தை கீழே ஃப்ரண்ட்டு, மெதுவாக பேக், திருப்பி மெதுவாக பின்னாடி, திருப்பியும் கழுத்தை நல்லா கீழே குனிச்சுக்கோங்க. அப்படி கழுத்து பின்னாடி, மீண்டும் கீழே கழுத்து குனிச்சுக்கோங்க. கழுத்து அப்படி பின்னாடி, கழுத்து கீழே குனிச்சுக்கோங்க. கழுத்து அப்படி பின்னாடி. இப்போ அப்படி பொறுமையாக ரொட்டேஷனாக பண்ணுங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போது சற்று வயதானவங்களுக்கு கிட்டினஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சில நபர்களுக்கு லேசாக கிட்டினஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கையோடி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே கை சேர்த்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளெடுத்துகிட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, மூச்சு உள்ளெடுத்துகிட்டே, மூச்சு வெளியே விட்டுட்டே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை மட்டும் 2 முட்டியில் வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். தசைப்பிடிப்பு இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். இதயத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் இந்த முதிரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை சுமண முத்திரை. கையப்படி மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை இடுப்பில் வச்சுக்கோங்க. கழுத்தை ஃப்ரண்ட் பேக் மட்டும் பண்ணுங்க. அப்படி பின்னாடி, மீண்டும் கழுத்து முன்னாடி, அப்படி மெதுவாக பின்னாடி. இந்த மாதிரி நிதானமாக 5 முதல் 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படி பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே கை சேர்த்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ். மூச்சு உள்ளெழுத்துட்டே கை சேர்த்துக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க.
கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், முதுகுத்தண்டினுடைய உள்பகுதி, அங்கே அப்படியே உங்கள் மனசை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி, எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை கழுத்து வலி இல்லாதவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க தாராளமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நேரம் கிடைக்கும் பொழுது 10 நிமிடம் தான். உங்களுக்கு கழுத்து தசைப்பிடிப்பு வராது, கழுத்து தேய்மானம், எலும்பு தேய்மானம் வராமல் சிறப்பாக வாழ முடியும். அதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக கீரை பழ வகைகள் உணவில் எடுத்துக்கோங்க. இரவு உணவு ஒரு ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.